நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. விசிக பதவி கேட்பதாக வரும் தகவல் தவறு என்றும் விசிக பதவிகள் கேட்பதாக அவதூறான கருத்துக்களை பரப்ப வேண்டாம் என்றும் ரவிக்குமார் எம்பி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை தொடர்ந்து தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இது திருமா காலம் என்று பதிவிட்டிருந்தது அவர்களுடைய கட்சியை சேர்ந்த திரு வன்னியரசு. தற்போது இவர் யாரை குறிப்பிடுகிறார்? மேலும் விவரங்கள் என்ன? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ரவிக்குமார் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி பல்வேறு பதவிகளை கேட்கின்றது, தங்களுடைய நிர்பந்தங்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது சுமத்தி இருக்கின்றது. அவற்றை எல்லாம் அவர்கள் உறுதி செய்தால் மட்டும்தான் தாவேகாவினர் குறிப்பாக திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி என்பதை போன்ற அந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவதாக உறுதியளித்தால் மட்டும்தான் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு கொடுக்கும் என்பதாக வெளியாகக்கூடிய தகவல்களில் உண்மை இல்லை. அவையெல்லாம் ஒரு அவதூறான கருத்துக்களால் தான் எங்களால் பார்க்கப்படுகின்றது என்பதை போன்ற ஒரு தகவலை தற்போது ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் பதிவு செய்திருக்கின்றார். அதே நேரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்தை ஆதரிக்குமா அல்லது ஆதரவு கொடுக்காதா என்பதற்கான ஒரு வெளிப்படையான எந்த விதமான அறிவிப்பையும் தற்போது அவர் பதிவிடவில்லை. அது மட்டுமல்லாமல் நேரடியாக தமிழக வெற்றிக் கழகம் தொடர்பான எந்த விதமான வார்த்தைகளையும் ரவிக்குமார் அவர்கள் பயன்படுத்தவில்லை என்பதையும் இந்த பதிவிலே நாம் பார்க்கின்றோம். அவர் சொல்லக்கூடிய தகவல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பதவிக்காக ஏதேனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தால் அது ஒரு தவறான தகவல் என்பதாகத்தான் இருக்கின்றது. இன்று மாலை 4 மணிக்கு விசிக சார்பிலே தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுப்பார்களா மாட்டார்களா என்பதை தெளிவுபடுத்த இருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக இன்று காலை 10 மணி அளவிலேயே அதற்கான முடிவு எட்டப்பட்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து அந்த முடிவை அறிவிப்பதற்கான சூழல் தாமதமாகிக் கொண்டே இருந்த நிலையில் தான் இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் வெளியாகி இருந்தன. அதை மறுத்திருக்கின்றார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே. விசிக சார்பிலே இப்பொழுது முன்னணி நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்தை பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் கட்சியினுடைய நிர்வாகிகளில் சிலர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கலாம் என்பதை போன்ற ஒரு கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் இப்போதைய சூழ்நிலையிலே விஜய் எப்படி வந்து எங்களிடம் ஆதரவு கேட்கலாம், எங்களிடம் ஆதரவு கேட்பதற்கு அவருக்கு எந்த தயக்கமும் இல்லையா என்பதை போன்று சிந்தனை செல்வன் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார். மற்றொரு பக்கம் விசிகாவுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த பேச்சுவார்த்தை தாவேகா விசிகா இடையிலான பேச்சுவார்த்தை சுமூகமாக சென்று கொண்டிருக்கின்றது என்பதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலாக வன்னியரசு தன்னுடைய பதிவை வெளியிட்டிருந்தார். வன்னியரசனுடைய பதிவிலே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லியிருக்கின்றார். 2 சட்டப்பேரவை உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எப்படி பங்கெடுக்கும்? அது மட்டுமல்லாமல் 2 உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை அடிப்படையாக வைத்து இது திருமா காலம் எப்படி என்று பதிவிட முடியும் என்பது போன்ற கேள்விகள் இயல்பாகவே யாருக்கும் எழும். எனவே அந்த 2 உறுப்பினர்கள் இருந்தாலும் இப்போது ஆட்சி அமைக்கக்கூடியவர்கள் பக்கம் அந்த 2 உறுப்பினர்கள் இருந்தால் மட்டும்தான் ஆட்சியின் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது உறுதியாகும். எனவே வன்னியரசு சொல்லி இருக்கக்கூடிய தகவல் தமிழக வெற்றிக் கழகத்தோடு நாங்கள் இணைய போகின்றோம், எங்களுக்கு உரிய பதவிகளை அவர்கள் தரப்போகின்றார்கள் என்பதை எடுத்து கூறும் விதமாகத்தான் இருக்கின்றது என்பதாகவே அரசியல் களத்தில் பார்க்கப்பட்டது. ஆனாலும் கூட தற்பொழுது ரவிக்குமார் அவர்கள் அதை மறுத்திருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சொல்லும் பொழுது எந்த விதமான நிபந்தனைகளையும் நாங்கள் எந்த கட்சியிடமும் முன்வைக்கவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பதவி தர வேண்டும், இந்த பொறுப்புகளை எல்லாம் தர வேண்டும் ஆட்சி அதிகாரத்திலே என்பதை போன்ற எந்த பேசு பொருளாக்கக்கூடிய வகையிலான வாதங்களும் இடம்பெறவில்லை. அதுபோன்று வரக்கூடிய தகவல்கள் தவறானது என்று இந்த ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார். இது போன்ற தகவலை பரப்ப வேண்டாம் என்று ஊடகங்களை தான் கேட்டுக்கொள்வதாகவும் ரவிக்குமார் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் இன்று மாலை தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இறுதி முடிவு எட்டப்பட இருக்கின்றது. எனவே இன்று மாலை அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்துதான் அந்த வார்த்தைகள் எந்த அளவு சரியாக அமையப் போகின்றன என்பது தெரிய வரும். அதாவது நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவார்களா அல்லது ஆதரவு கொடுக்க மாட்டார்களா? அப்படியே ஆதரவு கொடுத்தாலும் அந்த ஆதரவிலே ஏதேனும் நிபந்தனைகள் இருக்குமா என்பது இன்று மாலை தெரிய வரும். தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை அவர்களும் காத்திருக்கின்றார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகின்றது என்பதை எதிர்பார்த்து, அதே போன்று அதிமுகவை பொறுத்தவரை ஆட்சி அமைக்கப் போகின்ற கட்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஆட்சி அமைப்பதற்கான போட்டியிலே நாங்கள் இல்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிக்காத பட்சத்திலே அதிமுகவிடமோ அல்லது அதன் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளிடமோ முதலும் கடைசியுமாக ஒரு முயற்சியை தமிழக வெற்றிக் கழகம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிமுக கூட்டணியிலே பாட்டாளி மக்கள் கட்சி 4 உறுப்பினர்களை வைத்திருக்கின்றார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்கனவே ஒரு உறுப்பினரை வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சில
பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன. அவர் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிப்பதாக தாவேகாவினர் சொல்லியிருந்தார்கள். ஆனால் டிடிவி தினகரன் திட்டமிட்டு வதந்தி பரப்புகின்றார்கள் என்று ஆளுநரையே சந்தித்து சொல்லிவிட்டார். எனவே அமமுகவிடம் மீண்டும் தமிழக வெற்றி கழகம் ஆதரவு கேட்டு செல்லுமா என்பது கேள்விக்குரிய ஒன்றுதான். அதே நேரம் அதிமுகவிடம் 47 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் வெளியில் இருந்து ஆதரிக்க வேண்டும் என்பதை போன்ற ஒரு கோரிக்கையினை தாவேகா தலைவர் விஜய் முன்வைப்பாரா? ஏற்கனவே அவர் சொல்லியிருந்த அந்த நிலைப்பாட்டில் இருந்து சற்று கீழே இறங்கி வந்து அந்த கோரிக்கையினை அதிமுகவை நோக்கி அவர் முன்வைப்பாரா என்பது உட்பட பல்வேறு கோணங்களில் கேள்விகள் எழும்ப தொடங்கி இருக்கின்றன. இன்று பிற்பகலில் இருந்து மாலைக்குள்ளாக சில அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த மாற்றங்களின் அடிப்படையிலே அவர்கள் எந்த ஒரு கருத்தையும் சொல்வார்கள் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை 3 முறை ஆளுநரை சந்தித்து விட்டார்கள். 3 முறை சந்தித்தும் கூட ஆளுநர் வசம் இருந்து அவர்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கவில்லை. 118 உறுப்பினர்கள் இருந்தால்தான் ஆதரிப்பேன் என்று ஆளுநர் சொல்லிவிட்டார். ஆளுநர் முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது தொடர்பாக சட்டத்தில் இருக்கக்கூடிய ஷரத்துகள் 163 மற்றும் விதி 164 தெளிவுபடுத்தி இருக்கின்றது. அதாவது ஆளுநர் முதலமைச்சருக்கு பதவியேற்பு நடத்தி வைப்பார் என்று சொல்லியிருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் முதலமைச்சரை ஆளுநர் அழைப்பார், முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்வதற்கான அழைப்பு எதன் அடிப்படையிலே விடுக்கப்படும் என்பது தொடர்பாக தனிப்பட்டு எந்த விதிகளும் சொல்லப்படவில்லை. ஆளுநருடைய விருப்புரிமைக்கு உட்பட்டது என்பதுதான் முக்கியத்துவம் கொண்ட ஒன்றாக இருக்கின்றது. அதாவது நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.